இன்றைய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய தொகுப்பு. இதுக்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். வணக்கம் ஃபரிதா. நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மை செய்திகளை பறவை பார்வையில் தொகுத்து வழங்கும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒவ்வொரு நாளிதழும் அதை ஒவ்வொரு விதமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு செய்தி என்று எதையும் நாம் குறிப்பிட முடியாத அளவிற்கு அதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கிட்னி திருட்டு, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய முக்கியமான உத்தரவு அது முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அது இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவர்கள் குறித்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான உத்தரவு என்பது முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த முதல் பக்கத்தினுடைய முதன்மை செய்தி என்று கையாண்டிருக்கிறார்கள். இதில் இந்த கிட்னி திருட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நேற்று சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதை அரசு நடத்திய விசாரணை குழுவே உறுதி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படி உறுதி செய்ததன் பிறகு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழும் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் அது மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் அப்படி முகாந்திரம் இருந்தும் கூட யாரும் புகார் அளிக்காமல் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்கிற ஒரு நொண்டிச்சாக்கை கூறி தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருப்பது அதிருப்தி தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அது மட்டுமல்ல, இது மக்களினுடைய உயிர் வாழும் உரிமைக்கு எதிரான ஒரு முறைகேடு. இந்த கிட்னி திருட்டு முறைகேடு என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது பிரிவு வழங்கும் உயிர் வாழும் உரிமைக்கு எதிரான முறைகேடு. அப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனையில் அரசு ஒரு மௌனமான பார்வையாளராக இருப்பதை துளி கூட ஏற்க முடியாது. மியூட் ஸ்பெக்டேட்டர் போல ஒரு அரசு இருப்பதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. இப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை முகாந்திரங்கள் இருந்தும் கூட அரசு ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கே தயக்கம் காட்டியிருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழு SIT ஒன்றை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு டிஜிபி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார பணியாளர்கள், ஊரக சுகாதார சேவைகள் இயக்குனர் உரிய தொழில்நுட்ப உதவிகளை செய்ய வேண்டும். இந்த விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது முதல் பக்கத்தினுடைய முதன்மை செய்திகளில் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது 2430 நகர்ப்புற அரசு உதவி வரும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அந்த தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பங்கேற்கிறார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக ஊடக செல்வாக்காளர்கள் அவர்கள் குறித்து உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுநாள் வரை அது ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அதில் பேசப்படுகிற பேச்சு என்பது பேச்சுரிமையின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது என்றுதான் நாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பேச்சை வணிகமயமாக்குபவர்கள். இந்த ஸ்பீச் என்பதை அவர்கள் கமர்சியலைஸ் செய்கிறார்கள். எனவே அவர்களது பேச்சுரிமையின் கீழ் வராது என்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது சமூக ஊடக செல்வாக்காளர்கள், இனி எந்த பேச்சை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அதை பேச்சுரிமை என்ற கவசத்தின் கீழ் மறைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்காக இந்த சமூக ஊடக கண்டென்ட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கும் பொழுது இது போன்ற சமூக ஊடக செல்வாக்காளர்கள், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பேசுகிற பேச்சுக்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அவர்கள் அதை மீறினால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதற்குரிய அந்த அம்சங்களோடு அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி விதிமுறைகளை வகுக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது இந்த சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பது முற்றிலும் முடங்கிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப வசதிகள், அதே போல தகவல் தொடர்புக்கு இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அந்த விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது இந்த சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த காலத்தில் சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் பொதுமக்கள் கருத்தியல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவானது முக்கியத்துவம் பெறுகிறது. இதை தவிர்த்து விட்டு நாம் பார்க்கும் பொழுது அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்றால் அது அமித்ஷா ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் அவர் ஒரு பேட்டி ஒன்றை அளித்து
வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு பேச்சு ஒன்று பதிவாகி இருக்கிறது எல்லா ஊடகங்களிலும். குறிப்பாக இந்த குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் திடீரென ராஜினாமா செய்து விட்டு சென்று விட்டார். அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் மாயமாகி விட்டாரா அல்லது அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரா? அவர் திடீரென ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசு அவருக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்தது என்றெல்லாம் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அமித்ஷா அவர் பதிலளித்திருக்கிறார். ஜெகதீப் தங்கர் உண்மையிலேயே உடல்நலம் சரியில்லாமல் தான் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் உடல்நலம் சரியில்லாத காரணமாக ஓய்வெடுத்து விடுகிறார். எனவே இதை போய் நீங்கள் அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதேபோல சுதர்சன் ரெட்டி ஒரு நக்சல் ஆதரவாளர், இப்பொழுது எதிர்க்கட்சிகளினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் சுதர்சன் ரெட்டி ஒரு நக்சல் ஆதரவாளர் என்று அமித்ஷா விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நீதிபதிகளினுடைய கூட்டமைப்பு அவருக்கு கடிதமும் எழுதியிருந்தது. இந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டை அமித்ஷா மீண்டும் கூறியிருக்கிறார். ஆம், சுதர்சன் ரெட்டி ஒரு நக்சல் ஆதரவாளர் தான். அவர் மட்டும் சரியான தீர்ப்பை கொடுத்திருந்தால் இந்த நக்சல் மாவோயிஸ்டுகளினுடைய அட்டகாசம் 20 ஆண்டுகளுக்கு முன்னரே முடிவுக்கு வந்திருக்கும் என்பதை போல மீண்டும் அவர் கூறியிருக்கிறார். இதே போல 30 நாட்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவி பறிக்கக்கூடிய மசோதா குறித்தும் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கும் அமித்ஷா விடையளித்திருக்கிறார். ஒருவர் சிறையில் இருந்தபடியே தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? சிறையில் இருந்தபடியே அரசை இயக்க முடியுமா? இது ஏற்கக்கூடியதானா? இது தார்மீக நெறிகளுக்கு கட்டுப்பட்டதா? இப்படி ஒரு மசோதாவை அரசு கொண்டு வரும்போது அதை ஆதரிக்க வேண்டியதான எதிர்க்கட்சிகளினுடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது இதை அவர்கள் எப்படி எதிர்க்கிறார்கள்? குறிப்பாக ராகுல் காந்தி தார்மீக நெறி என்பதை அவர் இழந்து விட்டாரா? 2013ஆம் ஆண்டு இதுபோல் குற்ற வழக்குகளில் தண்டனை பெறக்கூடியவர்கள் MP MLAக்கள் ஒரு 3 மாதங்களுக்கு அந்த பதவி பறிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு அவசர சட்டம் ஒன்றை மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. அப்பொழுது அந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த மசோதாவை ராகுல் காந்தி கிழித்து நாடாளுமன்றத்திலே வீசினார். 2013ஆம் ஆண்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை எடுத்த ராகுல் காந்தி இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவுக்கு எதிராக நிற்கிறாரே, அவர் தார்மீக நெறி என்பதை இழந்து விட்டாரா என்று அவர் கேட்டிருக்கிறார். தொடர் தோல்விகள் அப்படி அவர் தார்மீக நெறிகளை மறக்க செய்து விட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிற சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமித்ஷாவை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இப்படி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டுமே ஆனால் குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்துவிட்டு அவர்களை வாஷிங் மெஷினில் போட்டு அவர்கள் கரைகளை நீக்கக்கூடிய அமைச்சர், பிரதமருக்கு என்ன தண்டனை? அவர்களை யார் தண்டிப்பார்கள்? அல்லது ஒரு முதலமைச்சர், அமைச்சர் மீது ஒரு பொய்யான வழக்கு தொடுத்து அந்த வழக்கு பொய் என்று நிரூபணமாகிவிட்டது என்றால் இந்த பதவி பறிப்புக்கு காரணமான அத்தகைய அந்த பிரதமர், மத்திய அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? அவர்களுக்கு என்ன தண்டனை என்ற அவர் கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். இது ஒரு அரசியலங்கில் ஒரு அதிர்வலைகள் போல எழுந்திருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவில் அங்கு 60,000க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்திருக்கிறது, மேலும் கொன்று குவித்து வருகிறது. இதை உலகம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதே நேரத்தில் குழந்தைகள் அங்கு பட்டினியால் இறந்து வருகிறார்கள். இதற்கு நடுவே பிரான்ஸ் இந்த யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களை அல்லது போராட்டங்களை தடுக்க தவறிவிட்டது என்று அமெரிக்க தூதர் கருத்து சொல்லியதன் காரணமாக அவரை அழைத்து அவர்கள் விளக்கம் கேட்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்திருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது பிரதமர் மோடியினுடைய பட்டப்படிப்பு குறித்த விவரங்களை வெளியிட தேவையில்லை. ஏற்கனவே அந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஒருவருடைய டிகிரி, அவர் பெற்ற மார்க், அவர் படித்த படிப்பு, இதெல்லாம் தனிப்பட்ட விவரங்கள். இந்த விவரங்களை எல்லாம் வெளியிட தேவையில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதே போல அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியா சமாளிக்கும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். அதற்கு எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தங்கள் வந்தாலும் கூட விவசாயிகள், இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை மத்திய அரசு உறுதியாக பாதுகாக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதையோடு ஒட்டி பார்க்கும் பொழுது இந்த GST வரி விதிப்பில் சீர்திருத்தங்கள் என்பது விரைவில் அமலுக்கு வரும் என்றும், இந்த ஜவுளி உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த 5 விழுக்காடு வரி விதிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும், சிமெண்ட்டுக்கான GST வரி 28 18 விழுக்காடாக குறைக்கப்படும் என்பது போன்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது உள்நாட்டில் நுகர்வை பெருக்குவதற்காக இப்படி GST வரி சீர்திருத்தம் செய்கிறார்கள். அமெரிக்கா போன்ற சந்தைகளுக்கு ஏற்றுமதி பாதிக்கப்படும் பொழுது உள்நாட்டில் உற்பத்தி நுகர்வை பெருக்குவதன் மூலமாக அதை சமாளித்துவிடும் என்ற முடியும் என்ற கண்ணோட்டத்தில் கூட மத்திய அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஃபரிதா.